வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் திருமிகு அருள்மொழி அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். இயற்கை எரிவாயு எடுக்க தடை விதிக்க கோரி நெடுவாசல் போராட்டம் பரவுகிறது. மாணவர்களும் இந்த போராட்டத்திற்கான ஆதரவை கொடுத்து வராங்க. சென்னையிலையும் போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது ஒன்று இதில் மத்திய அரசு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய தன்னுடைய கடமையில் சில ஏரியாக்களில் அவங்க முழுமையாக செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்று விவசாயிகளை சந்தித்து என்ன அங்கே செய்ய போகிறாங்கங்கிறது இது வரைக்கும் அது விவசாயிகளுக்கு புரியும் வகையில் விளக்கப்படவில்லை. நான் முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம பல முறை விவசாயிகளோட அவங்க குரலை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மண்ணெண்ணெய்க்காக இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க, குத்தகையில் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ ஹைட்ரோ கார்பன் கொண்டு வராங்க. இது மத்திய அரசு ஐயா இங்கு என்ன செய்ய போறீங்க, என்ன பிரச்சனைனா லைசன்ஸ் யூனிஃபைடு. முன்னாடி மண்ணெண்ணெய்க்கு தனி லைசன்ஸ், மீத்தேன் எடுக்கணும்னா தனி லைசன்ஸ், ஷேல் கேஸ் எடுக்கணும்னா தனி லைசன்ஸ். அதுதான் பழைய பாலிசி. புது பாலிசியில எந்த நிறுவனம் ஒப்பந்தம் போடுறாங்களோ அவங்களுக்கு தனியா. இப்ப நான் ஒரு இடத்துல நான் எண்ணெய்க்கு நான் லைசன்ஸ் வாங்குறேன், மண்ணெண்ணெய் எடுக்கிறதுக்கு கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் லைசன்ஸ் வாங்குறேன். கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கிட்டு அங்கே ட்ரில் பண்ணும்போது நிலக்கரி கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த நிலக்கரி எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், திருப்பியும் கோல் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லைசன்ஸ் எனக்கு வேணும். இல்லை அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேற யாருக்காவது அந்த லைசன்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற நிலக்கரி வேற ஆள் எடுக்கலாம், நீங்கள் கச்சா எண்ணெய் மட்டும் எடுங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது தான் பழைய அந்த நெல்ப்புங்கிற அந்த இது. அப்புறம் என்ன பண்ணாங்க, மத்திய அரசு அதை மாற்றி ஹெல்ப்னு ஒரு புது ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு தனி பாலிசி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த பாலிசி தான் சிக்கல். இதில் உங்களுக்கு மீத்தேன் எடுக்கிறதானாலும் சரி, கச்சா எண்ணெய் எடுக்கிறதானாலும் சரி, இயற்கை எரிவாயு எடுக்கிறதானாலும் சரி, ஷேல் கேஸ் எடுக்கிறதானாலும் சரி, ஒரே லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெடுவாசலில் நீங்கள் எதை எடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத மத்திய அரசு முதல்ல விளக்கணும். இப்போ என்ன சிக்கல்னா, வெறும் மண்ணெண்ணெய் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கும் ஒரு முறை எடுக்கும் போதும் இந்த இழப்பீட்டு தொகையை அதிகரிக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதுதான் இருக்கு. இல்ல முதல் முறை எடுக்கக்கூடிய சமயங்களில் இவங்க எந்த இழப்பீடு கொடுக்குறாங்களோ அதுதானா அதே. அதாவது அந்த பாலிசியில இதை நீங்கள் செய்யும் போது விவசாயிகளுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிறது இருக்காங்கிறது அந்த பாலிசியில தெரியல. அடிப்படையா நம்ம பேசிக் பாலிசி படிக்கும் போது அந்த மாதிரி இல்ல. இப்ப என்ன சிக்கல்னா, இழப்பீடு ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு சுற்றுப்புறத்துக்கு ஆகிற டேமேஜ், ஆகிற பாதிப்பு உங்களுக்கு ஷேல் கேஸ்ல அதிகம், சில மெத்தட் கோல்பெட் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அதிகம். இப்போ மத்திய அரசு இதை தான் நீங்க தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு திட்டங்கள் எங்கேயுமே கிடையாது. ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவிலே ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அதுக்கு ஃப்ராக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃப்ராக்கிங் செய்து அங்கு உள்ள இருக்கிற அந்த பாறைகளை பிளந்து உங்களுக்கு நீங்க கேஸ் எடுக்கும் போது அதில் சுற்றுப்புற சூழலுக்கான பாதிப்பு அதிகம். அதில் நீங்கள் பம்ப் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதிகம். அதிலிருந்து வர்ற வேஸ்ட்டை நீங்கள் எப்படி சரியாக டிஸ்போஸ் பண்ணலைன்னா சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்கிறது, அபாயம் இருக்கிறது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். ஸோ இதை இவர்கள் செய்ய போகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும், ஏன்னா லைசன்ஸில் அதற்கு அந்த கம்பெனிக்கு உரிமை இருக்கிறது. இப்போ நாங்கள் அதை செய்ய போகிறது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க அப்போனா பிரச்சனை 50% குறைஞ்சிரும். அப்புறம் கச்சா எண்ணெய்க்கும் இயற்கை எரிவாயுக்கும் நீங்க பர்மிஷன் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது கொள்கை ரீதியா எடுக்கப்பட வேண்டிய முடிவு. நீங்க எப்படிமா பாக்குறீங்க? அதாவது இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து இப்போ நிறைய மாறுதல்களுக்கு நம்ம வந்துட்டோம். 1980களின் தொடக்கத்தில் திராவிடர் கழகம் ஒரு தொடர்ச்சியான பிரச்சாரம் மேற்கொண்டது. அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு தலைப்பே வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு அப்படிங்கிறது. எந்தெந்த வகையான திட்டங்களில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது மத்திய அரசால் அப்படின்னு நிறைய திட்டங்களை அதில் பேசுவோம். அதில் முக்கியமான ரெண்டு நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்ட்டி கிடையாது, நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்ட்டி கிடையாது. இது ரெண்டுக்கும் நீங்கள் தமிழக அரசுக்கு உரிய தொகையை பங்கை வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த ராயல்ட்டி வழங்கப்பட்டது. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் தமிழக அரசுக்கான ராயல்ட்டி பத்தி சொல்றீங்க. ஆமா, மக்களுடைய ஆதரவு அந்த சமயத்துல எப்படி இருந்தது? இல்ல அப்ப இதை பற்றி பெரிய விழிப்புணர்வு கிடையாது. இன்னொன்னு, அந்த இடங்களை கொடுத்த மக்கள் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம், இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு அப்ப நடைமுறையும் படுத்தினாங்க, கன்வின்ஸ் ஆனாங்க. அதாவது இதை நம்ம ஒரு வளர்ச்சிக்காக கொடுக்குறோம்,
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மின்சார பற்றாக்குறை அது இதெல்லாம் தீரப்போகுது, நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு இந்த வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இந்த மாதிரி பாதுகாப்பை வந்து உறுதி செய்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ 3 விதமாக அது வந்து மாறி இருக்கு. ஒன்று, மண்ணுக்கு கீழ் இருக்கும் இயற்கை வளங்கள், குறிப்பாக இந்த மாதிரியான இயற்கை மூலக்கூறுகள், இப்போ ஹைட்ரஜன் கார்பன்கிறதெல்லாம் வந்து இயற்கை மூலக்கூறு. அதை வந்து நீங்கள் ஒரு பக்கம் மிக அதிகப்படியான வசதிக்கு இதை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்றது ஒன்று. ஆனால் இப்படி நீங்கள் மண்ணை தோண்டி 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 இயற்கையை சமமற்றதாக ஆக்கிவிட்டீங்கன்னா இந்த பகுதி என்னாகும், மண் என்னாகும், அந்த சூழ்நிலை என்னாகும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, இதுவரைக்கும் வந்த இந்த மாதிரியான திட்டங்கள்னால இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பெரிய பயன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. கூடங்குளம் உட்பட என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவையெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க வணிகமாக அதை எடுத்து அவங்க பிரித்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது அந்த எடுக்கக்கூடிய நிலங்கள் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காவிரி படுகையே வந்து உங்களுக்கு பயனற்ற நிலமாகி பாலைவனமாகும். அப்படிங்கும்போது சொந்த நாட்டிலேயே அகதிகள் உருவாகிற சூழ்நிலை ஏற்படும். இப்படியான ஒரு நிலைமை ஏன் எங்களுக்கு? நீங்கள் நாட்டு வளர்ச்சிக்கு வேற என்ன வேணா செய்யுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காதீங்கிற அந்த கோரிக்கை வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்திருக்கு. ஆகையினால இது அரசாங்கங்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் மக்களுடைய அடிப்படை உரிமை, வாழ்வியல் உரிமைங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இல்லை கார்த்தி, ஒரே ஒரு பாயிண்ட். கூடங்குளத்தில் வந்து இன்னைக்கு அதாவது 2 அணு உலைகளிலிருந்து பீக் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது 1100 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. 1100 மெகாவாட் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் அவைலபிலிட்டி ஆஃப் பவரில் கிட்டத்தட்ட 7-8%. ஆல்மோஸ்ட் 1/10 ஆஃப் த டோட்டல் பவர் இன் தமிழ்நாடு இஸ் கம்மிங் ஃப்ரம் கூடங்குளம். ஸோ அதனால கூடங்குளத்தினால வந்து மின்சார பற்றாக்குறை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதை தீர்ப்பதற்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு கூடங்குளம் உதவுகிறது. பாதிப்புகள் குறித்து பேசணுங்கிறதா, பாதிப்பை குறித்து நம்ம இதை பத்தி எவ்வளவு வருஷம் விவாதிச்சுட்டு இருக்கோம். விவாதித்து பல முறை உச்சநீதிமன்றத்துக்கு போய் 2 தரப்புகளும் அவங்க வாதங்களை வச்சு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் அரசு அப்படியே உட்கார்ந்து அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் டிலே ஆகி அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. இன்னைக்கு இல்ல என்னுடைய பாயிண்ட் வந்து மின்சார பற்றாக்குறையை தீர்த்து வைக்கலன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். 1185 மெகாவாட் இந்த 2 உலையிலும் சேர்த்து தமிழ்நாடுடைய ஷேர் தட் இஸ் உங்களுக்கு ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா 13,000-14,000 மெகாவாட் தான் தமிழ்நாட்டில் வர்ற அந்த டோட்டல் மின்சாரத்துல கிட்டத்தட்ட 7-8% கூடங்குளத்திலிருந்து வருது. அதை விட்டுடுவோம். லெட்ஸ் கோ டு கம் பேக் டு நெடுவாசல். இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ நெடுவாசலில் இந்த திட்டத்தை நம்ம நிறுத்திடலாம். இது ஒன்றும் சரி, இது ரொம்ப 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 சின்ன திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எண்ணெய் கிணறுகளில் நெடுவாசல் தான் மிகவும் சிறியது, இல்லை ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 169 கிணறுகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்தந்த மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு தினம் அதாவது 600 டன் கச்சா எண்ணெய் தினம் வெளியெடுக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயும் எடுக்கிறாங்க. இப்போ இந்த பாதிப்பு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பாதிப்பை நம்ம அட்ரஸ் பண்ணாம இப்ப புதுசா நெடுவாசல்ல வரதை நிறுத்திடுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனால வந்து இப்ப இந்த மற்ற மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கும் அந்த இயற்கைக்கு ஏற்படுற பாதிப்போ இல்லையோ எப்படி நம்ம அதை டீல் பண்ண போறோம்? இப்ப அதெல்லாத்தையும் நிறுத்திடுவோமா? ஏன் நான் கேட்கறேன் அப்படின்னாக்க, நேற்று நான் பேசும்போதே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா இன்னொரு இடத்துல தவறு நடக்கலாமான்னு கேட்கலாம். இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நெடுவாசல் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், நெடுவாசல் டோட்டல் எக்ஸ்டென்ட் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதற்காக கையகப்படுத்திருக்கிற லேண்டு 10 ஏக்கருக்கு உள்ள, ரைட்டா? தமிழ்நாட்டில் 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல பரப்பளவுல எண்ணெய் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ 170, அதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்தீங்கன்னா 700 கிணறுகள் போட்டிருக்காங்க இது வரைக்கும். சோ நாம நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க கார்த்திக், நான் முடிச்சேன். இல்ல என்னுடைய பாயிண்ட் நிறுத்தி இருக்காங்க அப்படின்னா இல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பேலன்ஸ்டு வியூ எடுக்கணும். 2 தரப்பினுடைய சாதகம் பாதகம் பார்க்கணும். அடிப்படையாக இங்க வந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிறோம், ஃப்ராக்கிங் பண்றோம், ஷேல் கேஸ் பண்றோம்னா நிச்சயமாக அதுக்கு ஒப்புதல் கொடுக்க கூடாது. மக்கள் வந்து போராடுறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. எங்கேயுமே இந்தியாவில் நாங்க பண்ணாம நாங்க தமிழ்நாட்டில் முதல்ல ஷேல் கேஸ் எடுக்க போறோங்கிறது நியாயமே கிடையாது. அதுவும் விளைநிலத்துக்கு அருகில் இருக்கிற இடம், ஒரு மக்கள் வாழும் இடம். ஆனால் வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் அவர்கள் எடுக்கிறதா இருந்தா
அங்கு இருக்கிற விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்ற இடங்களில் விட மிகவும் கம்மி. ஏன்னா அவங்க பெரிய வெல். இப்போ நீங்க நரிமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல ஆண்டிமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புவனகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இதை விட பல மடங்கு பெரிய அளவில் எண்ணெய், கச்சா எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க, இயற்கை எரிவாயு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கேள்விதான், அதாவது நம்ம ஒரு விவசாயிகளை நம்ம பிரிக்க முடியாது. நெடுவாசல் விவசாயி வேறு, நாகை மாவட்ட விவசாயி வேறு, கடலூர் மாவட்ட விவசாயி, திருவாரூர் மாவட்ட விவசாயி வேறுன்னு கிடையாது. ஒரு விளைநிலம் பாதிக்கப்பட்டால் அது எங்கு இருந்தாலும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பாதிக்கப்படும். நெடுவாசலை மட்டும் நிறுத்தி விட்டுட்டு அதோட நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன லாஜிக்கு? அது கிடையாது. ஸோ லாஜிக்கலா இது அபாயம் என்றால் இதுவும் அபாயம். இப்போ பழைய திட்டம்னா ஓகே, வெள்ள மூடிட்டாங்கன்னா அது வேற. வெள்ள இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்போ இங்க தினமும் இந்த 600 டன் வரும்போது சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லையா? அங்க இருக்கிற நிலத்தடி நீர் பாதிக்காதா? அதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? சோ அங்கு பாதிப்பு என்ன இப்ப சுமந்த் என்ன சொல்ல வர என்னுடைய ஸ்டாண்ட் இல்ல, அதாவது அங்க இருக்கிற திட்டங்களையும் நிறுத்தணும் நீங்க சொல்றீங்களா? இல்ல அங்க விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது முதல்ல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரில்லிங்ல ஹை ரிஸ்க் இருக்கு, லோ ரிஸ்க் இருக்கு. ஹை ரிஸ்க் இருக்கிற விஷயங்கள்ல அதிகமாக அபாயம் இருக்கிற மெத்தட்ஸை மத்திய அரசு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதி முதல்ல கொடுக்கணும். அங்க இருக்கிற விவசாயிகளுக்கே மண்ணெண்ணெய் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற ரீதியாக தான் நேற்று பல விவசாயிகள் வரும்போது மண்ணெண்ணெய்க்கு சொல்லிட்டு தான் சார் எடுத்தாங்க, இப்போ ஹைட்ரோ கார்பன் கொண்டு வர்றாங்க மற்றதெல்லாம். ஸோ அவர்களுக்கு மண்ணெண்ணெய்க்கு, அதாவது ஹைட்ரோ கார்பனுக்கு இருக்கும் எதிர்ப்பு அதே அளவு வெறும் மண்ணெண்ணெய்க்கு இல்லை. மிக முக்கியமாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, உங்க மளிகை கடையில் 169 பெரிச்சாளி, நான் அது பெரிச்சாளிங்கிறது நான் சொல்லலை, பட் பெரிச்சாளி இருக்குன்னு ஓடிட்டு இருக்கு, அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு சுண்டலி புதுசா வருது, இப்போ சுண்டலியை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, கரெக்ட், நியாயம் தான். எதுக்கு இன்னொன்று வரணும்? வேண்டாம். 169 பெரிச்சாளிகள் என்ன பண்ண போறீங்க? அப்படியே விட்டுற போறீங்களா? ஸோ பேலன்ஸ்டா ஒரு வியூ எடுத்து அது அடிப்படையில் தான் நம்ம டிசைட் பண்ணணும். சரி, சுண்டலி பெரிச்சாளி என்ன பண்ணணும்? ரெண்டையுமே முதல்ல சேர்த்து பெருசா அடிக்கணுமா? கூடங்குளத்துல இருந்து வருது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய மொத்த தேவையில 7 முதல் 8% மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் முதலீடும், அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், நம்ம ஏற்கனவே கல்பாக்கம் பகுதி மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டு இந்த 7% தேவைக்காக நம்ம இப்படியான ஒரு முடிவை எடுப்போம் அப்படிங்கிறது மக்கள் நலம் சார்ந்த முடிவு அல்ல. ஒன்று. ரெண்டாவது, நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அறியாமை இருக்கு பாருங்க. நான் உங்க மண்ணெண்ணெய் தான் எடுக்கிறேன், நாங்கள் இதுதான் எடுக்கிறேன், நாங்கள் இதை மட்டும் எடுத்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போதான் அவங்க விழிப்புணர்வை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிரச்சனை இப்போ எப்படி ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா, 2016 டிசம்பர் 5ஆம் தேதி பெட்ரோடெக் கான்ஃபரன்ஸ், அதில் நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் எல்லாருக்கும் உலகமயமாகி அழைப்பு விடுக்கிறார். வாங்க, இந்த மேக் இன் இந்தியா மாதிரி எங்களுடைய இந்த பெட்ரோடெக் திட்டத்தின் கீழே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒற்றை அனுமதி கொடுக்குறோம். ஷேல் கேஸு, டைட் கேஸு, அது இது, நீங்கள் மீத்தேன் எடுக்கலாம், ஹைட்ரோ என்ன வேணால் எடுக்கலாம், அதுக்கு ஒற்றை அனுமதியில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத முதல்ல அவர் அறிவிச்சிட்டார். இந்த கொள்கை முடிவெல்லாம் இவங்க ஒன்றும் மக்கள்கிட்ட கேட்டுட்டோ, மக்கள் பிரதிநிதிகளை கேட்டுட்டோ, அல்ல சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களை கேட்டோ எடுக்கிறது கிடையாது. அதுதான் என்னன்னா, இல்ல வேற தங்க நாற்கர சாலை திட்டம் வருகிற போது கூட இதே மாதிரியான விமர்சனங்கள்லாம் இல்ல, அது வேற. நீங்க விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது, மரங்கள் அழிக்கப்படுகிறதுங்கிற அழிக்கப்பட்டன விவசாய நிலம் தான் எடுத்தாங்க. அங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப வளர்ச்சின்னு பார்க்கணுமா, ஒரு தொலைநோக்கோட அதை பார்க்கணுமா, இல்ல அப்ப இருக்கக்கூடிய பாதிப்பை பார்க்கணுமா? முதல்ல நான் சொல்ல, உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் வளர்ச்சி சார்ந்து சிந்திக்கிறவர்கள் எடுப்பது அல்ல. திட்ட கமிஷன் அப்படிங்கறதே இப்ப கிடையாது. திட்டங்களை நிதி ஆயோக்னு பேர் மட்டுமா, இல்ல அதனுடைய செயல்பாடுகளுமாங்கிறது வேற. அவங்க என்ன திட்டத்தை பத்தி சிந்திக்கிறாங்கன்றத நம்ம இன்னும் தனி ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை யார் முன்னெடுக்கிறார்கள்? மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுக்குதானே? கிடையாது. வணிக நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரப்போசல், அவங்களுடைய தேவைகளை அரசாங்கம் நிறைவேற்றுது. இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு 5-6 மாசம் முன்னாடி. அப்படி பேட்டி கொடுக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தா அது தொழில் வளர்ச்சி இருக்கும், வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், அப்படி என்ன அரசு என்ன செய்யணும்னா, முதல்ல அவங்க கேட்குற நிலத்தை கொடுக்கணும்.
அடுத்தது அவங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கணும், அடுத்தது அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கான தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசு கொடுத்தா நம்மள கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, அவர்களுக்கு வேலை பாதுகாப்பும் கிடையாது. இதுதான். நீங்க நெடுவாசலுக்கு வருவோம். இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெருச்சாளிகளையும் அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அறிவுபூர்வமான முடிவு இருக்க முடியும். ஆனால் இதுவரை யாருமே அதுக்கு போராட்டம் நடத்தல. இருக்கட்டும், இதுவரை 1985 யாரும் போராட்டம். சுமந்த், நான் முடிச்சிடறேன். என்ன விஷயம்னா, இப்ப ஏற்படக்கூடிய இந்த விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பா அதை நோக்கி தான் இட்டு செல்லும். அப்ப எப்பயுமே நீங்க ஏன் இத்தனை வருஷமா ஒட்டடை அடிக்காம வச்சிருந்தீங்க, ஏன் இவ்வளவு நாளா உங்க வீட்டுல கரையான் புத்து வச்சிருக்கேன், இவ்வளவு நாளா நீங்க ஏன் அதை இடிக்கல, இப்ப ஏன் இடிக்க வந்தீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. 80களில் ஒரு புரிதல் இல்ல, கரையான் புத்து இருக்கட்டும் சொல்றோம். அதுதான் எனக்கு பிரச்சனை. இன்னொன்னு இருக்கட்டும், ஒரு சின்ன கரையான் வருது, அதை மட்டும் எடுத்துடலாங்கிறீங்க. இருக்கட்டும்னு யாருமே சொல்லல. இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு அதை நோக்கியும் போகுமானால் அதையும் நம்ம வந்து வரவேற்க தான் செய்வோம். இன்னொன்னு, வளர்ச்சி என்பது வெறும் பெரிய பெரிய ஹோட்டல்கள் கட்டுறதும் வணிக நிறுவனங்கள் கட்டுறதும் ஒரு வீட்டுக்கு 7 கார் வச்சுக்கிறதும் இந்த காருக்கு பெட்ரோல் வேணும் அப்புறம் கேஸ் வேணும் அதுக்காக வந்து ஏழை மக்களை வந்து அனாதைகளாகவும் அகதிகளாகவும் ஆக்குறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது. இப்ப இருக்கிற விழிப்புணர்வின் அடிப்படையில இந்த திட்டங்களை எதிர்க்கிறாங்க. அதுக்காக இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா திட்டங்களையும் எதிர்த்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் முன்னாடி ஏன் எதிர்க்கலங்கிறதே நான் கேட்கல. இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க, இதை தடுக்கிறீங்க, தடுத்துடுங்க, பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இருந்து இன்றும் வந்து இப்போ எதுக்காக இங்க எதிர்க்கிறீங்க? இங்க வந்து அபாயம், நிலத்தடி நீர் போயிடும், விவசாய நிலங்கள் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல இப்போ இன்னைக்கு தினம் இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறோம். இன்று மாலைக்குள்ள 600 டன் வெளியே வரப்போகுது இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிணறுல இருந்து. அதனால வந்து அங்க நிலத்தடி நீர் பாதிக்காதா? அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதா? நீங்க கரையான் புத்து இருக்குது, கரையான் புத்து இருக்குது. இப்ப அந்த கரையான் புத்தை இது இருக்கிற பெரிய புத்தெல்லாம் நான் விட்டுடுவேன், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரே ஒரு சின்ன புத்து வந்திருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துட்டா போறோங்கிறது தான். அதுதான் ரொம்ப அனாலஜி தான். இப்போ நீங்க எனக்கு புரியல. இப்போ எங்கேயுமே ஒரு நிமிஷம், நெடுவாசல் மக்களிடையே நெடுவாசல்ல இருக்கிற போராட்டத்திலுமே 170 கணவரைய மூடணுங்கிறது யாருமே கோரிக்கை வைக்கலையே. யாராவது கோரிக்கை வச்சிருக்காங்க? நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது ஒரு நிமிஷம் மேடம், யாராவது ஒருத்தர் அனைத்து தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து கச்சா எண்ணெய் கிணறுகளும் மூடப்பட வேண்டும் எங்கேயாவது கோரிக்கை வந்திருக்கா? கோரிக்கை என்ன? நெடுவாசல தொடங்காதீங்கிறது தான். அதனுடைய இல்லாஜிக்கல் அதை நீங்க மூடணும், அதை துவக்க கூடாதுன்னு சொன்னா இது இயங்கிட்டு இருக்கு. அது 100 மடங்கு பெரிய திட்டங்கள் இயங்கிட்டு இருக்கே. அப்ப எப்படி அது? இல்ல, இது 2 வகையான வாதம். எப்படின்னா, நெடுவாசல்ல இருக்கிறது தப்பு, அது வரக்கூடாது, அதை தடுக்கப்பட வேண்டும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை திரு சுமந்துக்கும் நான் நினைக்கிறேன். அதை ஒத்துக்குவோம். ரெண்டாவது, அவர் எடுக்கிற இந்த வாதம் வந்து இதுவரைக்கும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டே இருக்கிறீங்களேங்கிறது பல மடங்கு பெருசு. ஒரு நிமிஷம், கண்டிப்பாக அது வந்து கண்டிக்கப்படணும். நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஆற்றாமை இருக்கு. அத பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஊடகத்தின் மூலம் வந்திருக்கக்கூடிய இந்த குரல் வந்து அநேகமா தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் ஒலிக்கும் நான் நினைக்கிறேன். அதை நெடுவாசலுக்கு எதிரான குரலாக நம்ம பார்க்கல. ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா, அதாவது ஒரு விஷயத்தை சயின்டிபிக்கா டேட்டா மூலம் வாட்ஸ்அப்ல வரதை வச்சுக்கிட்டு நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், மாணவர்களுக்கும் தயவு செய்து நீங்களே வந்து இதனுடைய எல்லா விஷயங்களும் சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய விஷயம். நம்ம ஏசி போடுறோம்ல, இப்ப நம்ம ஏசியில உட்காந்துருக்கோம்ல, ஏசி கூட சுற்றுப்புற சூழல் பாதிக்கும். கார்ல நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம்ல, அதுவும் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும். எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம், எது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாயம், வாட் இஸ் அன் அக்செப்டபிள் ரிஸ்க், வாட் இஸ் நாட் அக்செப்டபிள்ங்கிறது ஒரு அரசும் மக்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். போராட்டத்துல கூட பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்புகளை சார்ந்தவங்க போய் அங்க பேசுறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க, மாணவர்கள்ட்ட பேசுறாங்க. அரசு தரப்புல இது வரைக்கும் எந்த விதமான அதுதான் பிரச்சனை. மத்திய அரசு இதுல வந்து கம்பெனிகள் அரசுடைய ஒரு நிமிஷம் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து ONGC ஆக அதாவது லீஸ்ல எடுக்கப்பட்ட நிலம், ONGC எடுத்த நிலம், இது வந்து அரசு எடுத்த நிலம். அதை வந்து அங்க ட்ரில் பண்ணி அந்த ஓட்டை போட்டு நீங்க அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ரெவென்யூ ஷேர், நான் உங்களுக்கு இவ்வளவு ராயல்டி கொடுக்குறோம், நீங்க பண்ணுங்கிற அரேஞ்ச்மெண்ட். சோ
அந்த தனியார் கம்பெனியிடம் வந்து அவங்க தான் வந்து எல்லாமே அங்க செய்ய போற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்க செய்ய போறாங்க. வருவாய் அரசுக்கு கிடைக்குங்கிறது அரசுக்கு இல்ல வருவாயில வந்து ரெவென்யூ ஷேர் இருக்கு. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லாபத்துல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு வித்துட்டு இருக்காங்க. ஓஎன்ஜிசி மூலமாக எடுத்து ஜெம் லேபரேட்டரிஸ் உள்ள வர்றதுங்கிறதே அதுக்கான தொடக்கம் தான். நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு தகவல் இல்லாத உலகத்துல வாழலாங்கிறதே நம்ம தெரியல. ஓஎன்ஜிசி மூலமா லாஸ்ட் பாயிண்ட் ஓஎன்ஜிசி வந்து இதையே எடுத்து அவங்க செய்யலாம். அதுல வந்து ஒண்ணு, ஏன்னா இது ரொம்ப சின்ன ஃபீல்டு. அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி எல்லாம் 31 இடங்கள் நாடு முழுவதும் செய்வதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறதுனால பிளஸ் சிறிய ஃபீல்டு அப்படிங்கிறதுனால அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப கடந்துட்டோம். அடுத்தடுத்த அமர்வுகளை விரிவா பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் இன்று முதல் பெப்சி கோக் விற்பனை கிடையாது அப்படின்னு ஏற்கனவே வணிகர் சங்கங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகான அறிவிப்பு இது. இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? இது வணிகர் சங்கங்களுடைய முயற்சிக்கு வந்து நம்ம முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். இதில் பெப்சி கோக் மட்டுமல்ல, நம்ம வந்து அதுக்கு பதிலாக உள்ளூர் தயாரிப்புகளை நாம் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் சேர்ந்துருக்கு. இது மாணவர் போராட்டத்தில் பல நன்மைகள் கிடைச்சிருக்கு. அதில் இந்த ஒரு விழிப்புணர்வு பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் இந்த செயற்கை தயாரிப்பு குளிர்பானங்கள் எல்லாமே உடம்புக்கு மிக கடுமையான தீமையை உண்டாக்குறது. இதில் வந்து வெளிநாட்டு குளிர்பானங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக நம்முடைய தண்ணீரை வந்து நிலத்துல இருந்து உறிஞ்சி எடுக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். கூடிய அளவுக்கு நம்முடைய இயற்கை குளிர்பானங்கள், இயற்கையாக எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் பயன்படுத்துறது, இதுக்கு வந்து நம்ம மீண்டும் வரணும். அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக நம்மை பாதுகாக்கும். இந்த பெப்சி கோக் எதிர்ப்புங்கிறது வணிக ரீதியாக நம்முடைய உள்நாட்டு வணிகர்களை பாதுகாக்கும். அதே மாதிரி இப்போ எந்த ப்ராடக்டையும் பேருங்கிறதுக்காக நம்பி இது நல்லது அது நல்லதுன்னு போகக்கூடாது. அடைக்கப்பட்டு வரும் எல்லாமே ஆபத்தோடு தான் சேர்ந்து வரும். பதஞ்சலிக்கே வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபைன் போட்டிருக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட்டும் கலப்படமாக இருக்குது அப்படின்னு. அதனால எதையுமே அப்படி நம்பி போய் வாங்கி குடிக்க வேண்டாம். நம்முடைய இயற்கையாக தயாரித்து குடிக்க பழகிக்கணுங்கிறத மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது 90% தமிழ்நாட்டில் விற்கப்படும் 90% இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் வந்து கோக்கு, பெப்சி அவங்களுடைய குரூப் சேர்ந்த ட்ரிங்க்ஸ். 10% தான் மற்றவை. இப்போ நீங்கள் 90% வந்து நாங்கள் விற்க மாட்டோம் அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எல்லாருமே வந்து இந்த பெட்டி கடையில் விற்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே கிடையாது, அதனால் நாங்கள் தொடர்ந்து விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கணும். நிலத்தடி நீர் இப்போ லோக்கலாக இந்தியாவில் தயாரிக்கப்படும், தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் இந்திய இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு எவ்வளோ நிலத்தடி நீர் எடுக்கிறாங்க, அந்த காம்போசிஷனும் கோக்கு பெப்சி காம்போசிஷனும் ஒன்றா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இதில் ஏதாவது நன்மை அதிகமாக இருக்கிறதா, அதில் தீமை அதிகமாக இருக்கிறதாங்கிறது நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து சரி கோக்கு பெப்சியில் இதெல்லாம் இருக்குது, இது அபாயம், இந்த ஒரு காளிமார்க்கோ பவன்டோவோ ஃப்ரூட் நிக்லையோ அதெல்லாம் இல்லை, அதனால இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது வந்து இது வரைக்கும் பண்ணலை. ரெண்டாவது, இது வந்து ஒரு சஸ்டெயினபிள், அதாவது மக்கள் இதை விரும்பி குடிக்காவிட்டால் எப்படி வியாபாரிங்க விற்பாங்க? யாருமே போய் கோக்கு கொடுங்க பெப்சி கொடுங்கன்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அது தானாகவே வந்து போயிருமே. ஸோ இது மக்கள் விரும்பி அதை குடிக்கிறாங்கங்கிறது, ஏன் குடிக்கிறார்கள் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் உடனடியாக அவங்க சில வியாபாரிகள் இந்த ஆர்டிக்கல்ல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் கொஞ்ச நாள் பார்ப்போம் சார், டிமாண்ட் இருந்தாங்க நாங்கள் திரும்பி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து உறுதியாக நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய ஒரு அதாவது புறக்கணிப்பாக நான் பார்க்கல. மேபி சில நாட்களுக்கு இன்னொரு ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த மாதிரி அவங்க செய்யலாம். அதற்குள் இவங்களுக்கு 10% தயாரிக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் அந்த 90% கேப்பை வந்து ஒரு வாரத்திலேயோ 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ செய்ய முடியாது. அவங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு திருப்பி இந்த வணிகர்கள் வந்து திருப்பி கோக்கு பெப்சி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆகாது, அதுவும் தெரியும். ஸோ அதனால இந்த கேப் இருக்கிறதுனால நிச்சயமா வந்து இது லாங் லாஸ்டிங், ஒரு 6 மாதம் 1 வருஷம் இதே மாதிரி இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. 1 மாதம் அவங்க அறிவிச்சிட்டாங்க, அதனால ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வராது, அதை வாபஸ் வாங்கிட்டோன்னு வராது, அப்படியே திருப்பி வைக்க ஆரம்பிப்பாங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. அதில் ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நான் சொல்ற மாதிரி இந்த வெளிநாட்டு பானங்களை நிறுத்திட்டு உள்நாட்டு பானங்கள் விற்கிறவங்க வணிகர்களுக்கு நல்லது. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டு என்ன காரணம் மக்கள் விரும்புறது அப்படின்னு சொன்னா, அது வந்து இன்னைக்கு ஒரு நாகரிகமாகவும் ஸ்டேட்டஸ் அவங்க மேல மட்டும் தண்ணி உறிஞ்சுறாங்கங்கிற குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அது வந்து அவங்க எடுக்கக்கூடிய அடையின 90%, அதுக்கு தான் நான் சொன்னேன் 90% போது அவங்க எடுக்கிற அளவு வந்து ரொம்ப அதிகம்.
உள்நாட்டு கம்பெனிகள் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி. அந்த அளவுக்கு தான் அதை பார்க்க முடியுமே தவிர மக்களுக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தாக்க இப்ப இந்த 90% நீங்க சொல்ற லாஜிக் படி இப்ப இந்த 90% குறைகிற போது திருப்பி அந்த 90% உள்நாட்டு மார்க்கெட்டை தானே அதனாலதான் நான் சொல்றேன் மக்களுக்கு நன்மை நிரந்தரமானது எதுன்னு கேட்டா இப்படியான பானங்களை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறதும் 2 லிட்டரு 4 லிட்டருன்னு வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அதை ஊத்தி கொடுத்தாலும் தான் நம்ம வந்து நாகரிகமானவங்க, படிச்சவங்க, பணக்காரங்க அல்லது அந்த தகுதிக்கு கிட்ட வர்றவங்கன்னு நினைச்சிருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையை வந்து நம்ம அகற்றிட்டு நீங்க சாதாரணமா ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதுல சக்கரை போட்டு உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அதுவும் நல்ல உபசரிப்பு தான் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் நிரந்தரமானது, மக்களுக்கு நல்லது. இல்ல நிச்சயமா. அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பல வீடுகளுக்கு போகும்போது மோர் கொடுப்பாங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு வீட்டுல போய் யார் வீட்டுக்காவது போய் நான் மோர் சாப்பிட்டு குடிச்சு ரொம்ப 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 நாளா. ஏன்னா இப்ப போனா உடனே என்ன வேணுங்க, கோகா பெப்சி அதான் கேட்பாங்க. ஸோ நிச்சயமா வந்து நம்ம கலாச்சாரத்துல அது ஒரு உள்ள ஊடுருவிடுச்சு. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இளைஞர்கள் வந்து இப்ப நீங்க போய் மோர் குடிங்கனாலே உங்களை ஒரு மாதிரி என்னங்க இந்த ஆளு பழைய காலத்து ஆளு போல இருக்கு அப்படிங்கிற ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. சக்கரை வியாதி, ஹைப்பர்டென்ஷன் எல்லாத்துக்கும் இந்த பானங்கள் முக்கியமான. மேடம் சொல்றது அது நான் முழுமையா உடன்படுறேன். ஆனால் இதை வந்து புறக்கணிப்பு, நாங்க விற்கவே மாட்டோம் அப்படிங்க சொல்றதை விட மக்களால் அதை மக்கள் வந்து விரும்பாமல் அதற்கு வந்து டிமாண்ட் இல்லைன்னா இவங்க ஏன் வைக்க போறாங்க? அந்த விதத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு நல்ல விதம். சரிவர பணியாற்றாத நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்பி அழைக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் வருண் காந்தி தனிநபர் மசோதாவா இதை தாக்கல் செய்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்ல இது வந்து பிரின்சிபல் இஸ் வெரி குட். அதாவது மக்களுக்கு வாக்களிக்கிறோம். நம்ம வாக்களித்துட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா 5 வருஷத்துக்கு அவர் வந்து எதை வேணா பண்ணலாம், ஒண்ணுமே நம்மளால கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருக்குது. எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அதுதான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. அதனால ஏதேனும் ஒரு தவறு அவர் செய்தால், இல்லை தன்னுடைய பணிகளை சரியாக செய்யாவிட்டால் அவரை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் வாக்களித்து 75% மக்களோ இது இந்த பில்லில் ப்ளஸ் சில மற்ற டிராஃப்ட் பில்ஸ்லாம் 51%ங்கிறாங்க. ஸோ அந்த சதவீதத்தை வந்து நம்ம விவாதிக்கலாம். ஆனால் அந்த அளவு மக்கள் வாக்களித்தால் அவர் தன்னுடைய பதவியை இழப்பார், எம்பி போஸ்ட் போயிடும், அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிறது பிரின்சிபல் இஸ் வெரி குட். இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது தான் ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது ஏற்றுப்பாங்களா? ஏன்னா யாருமே வந்து தங்க பதவிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி எந்த ஒரு மசோதாவும் வந்து அவங்க தொடமாட்டாங்க. ஸோ இது வருண் காந்தியே வந்து இது கொண்டு வரது வந்து அவர் ஒரு கொஞ்சம் மார்ஜினலைஸ் பண்ணியிருக்காங்க. யூபியில் அவரை வந்து ஒரு காலத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தோன்னு சொல்லிட்டு கடைசியில் கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்ணிட்டாங்க கேம்பெயின்லேயே. அதனால அந்த ரீதி பிளஸ் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் ஒரு வீடியோ டேப்பெல்லாம் வந்துச்சுங்கிற அடிப்படையில் அவர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வர்றார். இது வந்து ஏற்றுக்கொள்வார்களா என்று எல்லா கட்சி, இதுல வந்து பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, எல்லா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு வந்து ஆதரவாக இருப்பாங்கிறது நம் முழுமையாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அடிப்படையாக பல நாடுகள், யூகேல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, வேறு வேறு விதத்தில் இருக்கு. அந்த விதம் என்னங்கிறத நான் போக விளக்குறேன். சுவிட்சர்லாண்டில் இருக்கு, கனடாவில் இருக்கு, பல நாடுகளில் இந்த மாதிரி ஒரு ரைட் டு ரீகாலுங்கிற எக்ஸாக்டா வந்து இதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாக்கெடுப்புங்கிறது கிடையாது. அந்த மெத்தடை நான் அப்புறம் சொல்றேன். பட் பல நாடுகளில் இருக்கு. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் வரவேற்கத்தக்கது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை இதை பற்றி பேசியிருந்தார். அப்போ அந்த பிரிவுகள் அந்த ஏற்பட்ட காலகட்டத்தில் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களை பாதிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் இது வரைக்கும் நிறைவேற்றினது இல்லைங்கிறது தான் உண்மை. நீங்கள் 2 சட்டம் கண்டிப்பாக வராதுன்னு முடிவு பண்ணலாம். ஒன்று, இந்த பெண்களுக்கு 33% பாராளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சட்டமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க, ஆனால் அது வராது. இந்த நேரத்தில் திரு வருண்காந்தி மூலமாக இதை முன்வைத்திருப்பது அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் தன்னுடைய பேரை காப்பாற்றி கொள்ள வேணா இது பயன்படும். ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தால் அவருக்கே எதிராகவும் கூட அது ஆகும். ஆனால் அந்த வழிமுறைகளோடு சேர்ந்து அந்த மசோதாவை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு 75% வாக்காளர்கள் சொல்லணும்னு. ஆனால் என்னென்ன விதமானது இந்த ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் சரியாக செயல்படலை,
அப்படிங்கிறது எதையெல்லாம் காரணமாக கருதப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவான ஒரு ஆய்வும் தேவைப்படும். ஆனா அடிப்படையில் இப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு செக் பவர் வைக்கிறோம் அப்படிங்கிறது நல்லதுதான். ரெண்டு பேருமே வரவேற்கிறீங்க. அருள்மொழி பேசும்போது அவர் சரியா செயல்படல அப்படின்னா எதை வச்சு நீங்க வந்து வச்சு நீங்க வந்து யோசிப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இது யாரு முடிவு செய்வாங்கங்கிறதுல பிரச்சனை இருக்குல்ல. அவர் 35% 40% வாக்கு வாங்கி தான் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வந்திருப்பார். மீதி 60% உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான். இப்ப நீங்க சொல்ற 51%ஆகவே இருக்கட்டும், 51% இருந்தா அப்ப எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இவரை பிடிக்காதவங்க யார் வேண்டுமானாலும் கொண்டு வர முடியுங்கிறதான. இந்தியாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலான எம்பிக்கள் 50%க்கு குறைவாக பெற்றுதான் ஜெயிக்கிறாங்க. எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும். ஏன்னா பிராக்சர்ட் மேண்டேட் தான். ரொம்ப ரொம்ப சில இடங்களில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட் 2 பிரதான கட்சிகள் மட்டும் இருக்கும். மற்ற எங்க சின்ன கட்சிகள் எதுவுமே இல்லாத இடங்கள்ல தான் அந்த மாதிரி 50% மேல வரும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 50% வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று வெற்றி பெறும் வேட்பாளர்கள் மிகவும் குறைவு. ஸோ அடிப்படையா 51ங்கிறது நம்ம வைக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன எல்லாருமே வந்து எதிர்கட்சிகள் தான், அதாவது அந்த வேட்பாளருக்கு எதிராக வாக்களித்த எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு எதிராக போட்டு 51% வந்துடும், அவங்க பதவி ஏற்கக்கூடியும். அதனாலதான் அவர் 75ங்கிற அந்த நம்பரை வச்சிருக்கிறார். இது இன்னொரு விஷயம். இதுல வந்து இன்னொரு அபாயம் இருக்கிறது. என்ன அபாயம்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசையே மாற்றக்கூடிய அபாயம். இப்போ நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டி உங்களுக்கு 25 பேர் இருக்காங்க பாராளுமன்றத்தில். இப்போ 25 எம்பி ஒரு 40 எம்பிக்கு ரைட் டு ரீகால் போட்டு அவங்க எல்லாரையும் இந்த எம்பி எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னா அரசு கவிழ்ந்துரும். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்காது. ஸோ இந்த ஒரு சிக்கலும் எப்படி வந்து அப்போ ரைட் டு ரீகாலை வச்சுக்கிட்டு அந்த கட்சியிலிருந்தே வேற நபரை வந்து அங்க நியமிக்கணுமா, இல்ல வேறு கட்சியிலிருந்து நீங்க இடைத்தேர்தல் நடத்தும் போது எதிர்கட்சி ஜெயிக்கலாம். இப்போ எதிர்கட்சி ஜெயிக்கும் போது அரசே மாறிவிடுமே. அப்போ வந்து நீங்க ரைட் டு ரீகால் இஸ் நாட் ரைட் டு ரீகால் ஆஃப் எம்பி, ரைட் டு ரீகால் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா அரசே வந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதையும் நம்ம சிந்திக்கணும். அந்த ரூல்ஸ் சொன்னாங்க மேடம், யூகேல ரொம்ப அழகா வந்து இதுக்கு வகுத்துட்டு 2015 ஒரு மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு ரீகால் பில்லே ஒன்று கொண்டு வந்து அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில விஷயங்கள், ஒரு நபர் மீது சில குற்றங்கள் அவங்க லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் கொடுத்திருக்காங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக இருந்தால் அவரை ரைட் டு ரீகால், அது வந்து கோர்ட்ல கன்விக்ஷன் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல கன்விக்ஷன் வரதுக்கு 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும், 20 வருஷம், நம்ம ஊர்லாம் 25 வருஷம் ஆகும். ஆனால் அந்த குற்றங்கள் அவர் மீது சாட்டப்பட்டால் அதற்கு எஃப்ஐஆர் லெவலுக்கு, அதாவது ஒரு பேசிக் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று கருதப்பட்டு ஃபைல் பண்ணாக்க அவர்களுக்கு எதிராக அந்த ரைட் டு ரீகாலை மக்கள் முன் வைக்கலாம் அப்படிங்கிற சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. ரைட் டு ரீகால் எம்பி ஆர் எம்எல்ஏ அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ரைட் டு ரீகால் தி கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பே இருக்குன்னா இப்ப இதை யார் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டை ரீகால் பண்ணக்கூடிய செயலை யார் பண்ணுவாங்க? எதிர்கட்சிகள் பண்ணுவாங்கன்னா அப்ப எதிர்கட்சிகளுக்கான சாதகமான பில்லா அது போயிடும்னு யோசிக்கிறதா? இல்ல, இதுல வந்து பலவிதமான கேள்விகள் எழும். ரைட் டு ரீகால் தி கவர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ரெஃபரண்டம் நடத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பு மாதிரி 2 ஆண்டுக்கு ஒரு முறை அரசாங்கமே மக்களிடம் சென்று தன்னுடைய அரசின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துறது. நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில ஜெயவர்தனா வந்து அந்த மாதிரி ஒரு ரெஃபரண்டம் நடத்துறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையான மக்களிடம் எதிர்ப்பு வரக்கூடிய வேலையை ஒரு பக்கம் செய்துட்டு இன்னொரு பக்கம் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டத்தையும் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு இப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையாக இருக்கும். ஆனா தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஒரு கோரிக்கைங்கிறது எந்த ஒரு விளக்கமும் இல்லாத ஒரு கோரிக்கை. இப்போ ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வச்சுக்குவோம். அந்த தேர்ந்தெடுக்கிற மக்கள் வந்து ஒரு 35% பேர் அவங்க தான் அவருடைய செயல்பாட்டுக்கு சான்று அளிக்கணும். இவர் எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அந்த 35% பேர் தான் அவங்களுக்கு வந்து அவருடைய நடவடிக்கை சரியா இல்லையான்னு சொல்ல முடியும். மீதி இருக்கிற 65% பேர் வந்து அவரை இழுக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க 10% பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினா போதுமா? அடுத்தது வெறும் 25% பேர் வந்து கையெழுத்து போடணும். 75ன்னு அவர் சொல்லி இருக்காரு. 75% பேர் வாக்களிக்கணும். 4/3 மடங்கு வந்து வாக்களிக்கணும். ஆனா நீங்க வந்து மக்களவை சபாநாயகர்கிட்டயோ கொண்டு போய் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க 25% பேர் வந்து கையெழுத்து போடணும். இது வந்து எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலயும் எல்லா தொகுதியிலயும் மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரியான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயன்பாட்டை விட தவறுதலாக பயன்படுத்துறது தான் அதிகமாகவும் இருக்கும். ஆனா இவ்வளவு சொல்றோம் நாம இப்ப தமிழக சூழலோட நீங்க பொருத்தி பார்க்கிற போது நிச்சயமா ஒரு 15-20 நாட்களாக தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயம், சசிகலா அணி ஓபிஎஸ் அணின்னு பிரிஞ்ச சூழல்ல
பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தொகுதி மக்களுடைய இந்த உணர்வுகளை கேட்கணும், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வந்து இவங்க பெரும்பான்மை இல்ல வாக்கு கார்த்தி, போடணும்னு இந்த மாதிரி சொல்லப்பட்டது. விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தனி நபர்கள் மீது நாம கொண்டிருக்கிற கருத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் போக்கையும் சட்டத்தை உருவாக்குறதையும் பத்தி யோசிக்க கூடாது. நம்ம நாட்டுல நடக்கிற தொடர்ச்சியான தவறுகளை எப்படி நடக்குதுன்னா, நமக்கு மிக பிடித்த ஒருவராக இருந்தால் அவங்களுக்காக எல்லா விதமான விதிவிலக்குகளையும் நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். நமக்கு பிடிக்காத ஒருவராக இருந்தால் அதற்காக ஒரு புதிய சட்ட முறையவே உருவாக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஒரு கட்சி தலைமைன்னு வருகிற போது நீங்க வைக்கக்கூடிய வாதம் சரியானதாக தலைமைன்னு இருக்கும். ஒரு அரசுன்னு வருகிற போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்கு போய் மக்களுடைய உணர்வுகளை கேட்டு வந்து செய்யணும். நம்மை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமைங்கிறது ஆட்சிங்கிறது இதெல்லாம் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். உறுப்பினர்கள்ங்கிறவங்க அவங்களுடைய தனிப்பட்ட தகுதிகளை பார்த்தும் மக்கள் வந்து வாக்களிக்கல, அந்த கட்சி அல்லது தலைமைங்கிறத வச்சுதான் வாக்களிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தன் தொகுதி பக்கமே போகாமல் இருப்பதும், தொகுதியின் தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதும், ஊரே வந்து அடைத்து கொண்டு சாலைகள் மறிக்கப்பட்டு நாறிக்கொண்டிருக்கிறமா செயல்படும் பொழுது பொதுமக்கள் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வேணும். நீங்க பதில் சொல்றதுக்கு சரியா இருக்குமேங்கிறதா. பெரும்பான்மைன்னு வருகிற போது தொகுதி மக்களுடைய கருத்தை கேட்கணும் அப்படிங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வேணாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது அரசியல் சார்ந்த முடிவுகள்ல நீங்க தொகுதி மக்கள் கருத்தை கேட்கணுங்கிறது எங்கேயுமே இல்லாத ஒரு பிரசிடென்ட். அது அரசியல் சார்ந்த முடிவுகள்ல கட்சி சம்பந்தப்பட்டதுல அவங்களுடைய தேவை மக்கள் சார்ந்து என்ன முடிவு எடுக்கணும் அவங்கன்னா மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. ஒரு வாதத்துக்கு சொல்லலாம் கட்சி தலைமை வேறு இல்ல ஆட்சி தலைமை வேறு இல்லைன்னா சொல்லலாம். ஆனா பெரும்பான்மையில் வருகிற போது நம்ம நிர்வாகம் சார்ந்ததாக தான் அதை பார்க்கணும். இல்ல நம்ம சொல்லிக்கிட்டே தான் அரசு சார்ந்ததாக தான் பார்க்கணும். அரசு சார்ந்தா நம்ம பார்ப்போம், ஆனா அது அப்படி இல்லங்கிறது உண்மை. கவர்னர்ங்கிறவர் நடுநிலையான தேவை இல்லைங்கிறது உங்களுடைய கருத்து. ஆமா, இல்ல அதாவது இப்ப தமிழ்நாட்டு சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப நிச்சயமா வந்து அந்த ரைட் டு ரீகால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பல தொகுதிகளில் வந்து மக்கள் வந்து எங்க எம்எல்ஏ ரைட் டு ரீகால் பண்ணணும், ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு பிடிக்காத அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கறத நினைச்சு நிச்சயமா வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அடிப்படையா இது தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற நிலைமையை வச்சு பார்க்காம அங்கதான் அருள்மொழி எங்க வேறுபடுத்துறாங்கன்னா, என் தொகுதியில சாலை இல்ல, என் தொகுதியில அடிப்படை கட்டமைப்பு இல்ல, அதை தவிர மக்களுக்கு கேட்பது இல்ல. இதை செயல்படுத்துவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க ரைட் டு ரீகால் பயன்படுத்தலாம், ஆனா அரசியல் ரீதியான முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியது இல்ல. அதாவது என்னுடைய அரசு யார் தலைமையில் இயங்க வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை இல்லைங்கிறது கேட்கறது எப்படி அது நியாயம்? அது என்னுடைய அரசு யார் தலைமையில் இயங்க வேண்டும், யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. இப்போ ஒரு கட்சி தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு உரிமை கிடையாது, அது கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தான் உரிமை. அதை வந்து யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக யார் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு கேட்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. அது வந்து ஒரு அரசியல் நீங்க லீகல் ப்ராசஸ்ல அது இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு சட்ட ரீதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். அது வந்து நம்ம மக்கள், அதுதான் சட்டம். அது உங்களுக்கு பிடிக்குதா எனக்கு பிடிக்கலோ அதுதான் இருக்கு. ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு எப்படி நமக்கு கேட்பது, யார் வர வேண்டும் என்று கேட்பதற்கு கட்சியில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறதோ, ஒரு நாட்டை யார் ஆள்கிறார்கள் என்று கேட்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. கட்சி தலைமை வேறாக ஆட்சி தலைமை வேறாக இங்க இல்லன்னு சொல்றாங்க. இல்ல, கட்சி தலைமை வேறாக ஆட்சி தலைமை வேறாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஒண்ணு அந்த மாநிலங்கள் கெட்டு போனதாக ஒன்னும் சரித்திரம் கிடையாது. இங்கு வந்து சில காரணங்கள்னால இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்ததுனால, டாமினண்டா இருந்ததுனால அந்த மாதிரி நடந்திருக்கே தவிர மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. அடிப்படை ஒரே ஒரு இதை விட பெரிய விஷயம், ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்ன? ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் மக்களுக்கு சேவை செய்கிறார்களா, அவர் சேவை செய்யவில்லை என்றால் அவரை தட்டி கேட்கும் ஒரு வாய்ப்பு மக்களிடம் இருக்க வேண்டும். நீங்க லைசன்ஸ் இப்ப என்ன கொடுக்கறோம்னா லைசன்ஸ் கொடுக்கறோம். 5 வருஷத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓட்டு போடாம வேற யாராவது கொண்டு வருவோம், அவர் 5 வருஷத்துக்கு என்ன வேணா செய்யலாம். அது வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே அல்ல. சோ அந்த ரீதியாக இது வராது. நம்ம இவ்வளவு விவாதம் நம்ம பண்றோமே தவிர இந்த மசோதா நிச்சயமா நிறைவேற்ற மாட்டாங்க. தங்களுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்ற மாட்டாங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த மாதிரியான விவாதங்களை திடீர்னு ஒரு பிஜேபி எம்பி கிளப்புறதுங்கிறது, அது பொதுவா அவங்க வேற ஏதோ ஒரு விவாதத்தை திசை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த விழிப்புணர்வு ஒண்ணு வேணும். ரெண்டாவது, மக்களுக்கு வந்து அதை பற்றிய ஒரு கேள்வி கேட்கிற உரிமையே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த உரிமை சார்ந்த சட்டங்களை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம திடீர்னு ஏற்படுற ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்பயும் வந்து யாரை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தவரை
சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்திக்கணும், அவருடைய ஆதரவாளர்களோட பேசணும். வழக்கறிஞர் இதுல எல்லாம் அதான் கருத்து மாறுபாடு legal கிடையாது. process திடீர்னு யார் உருவாகிறதான எல்லா சட்டங்களுக்குமான அதுதான் முக்கியமான பிரச்சனையே. சட்டங்களுக்கான எல்லா அடிப்படை எல்லா சட்டங்களுக்கும் அதுதான் பிரச்சனையே வருவதற்கான சொல்றேன். காரணம் சீமை ஏதேனும் ஒரு கருவேல சம்பவம். மரங்கள், சீமை கருவேல மரங்கள் ஆண்டாண்டு காலமா இங்க இருக்கு. ஆனா ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில தமிழக அரசு அதை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுது. ஏன் சொன்னா ஆண்டாண்டு காலமாக இருந்து அதனுடைய பாதிப்புகளை அரசாங்கம் பார்க்காததுனால ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிகழ்வுகளை நீங்க சட்டம் கொண்டு வரும்போது நீண்டகால பாதிப்புகளையும் நடக்கிறதையும் வச்சுதான் நம்ம கொண்டு வரணும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப உடனே ஒரு சட்டம்ங்கிறது தான் நம்ம நாட்டுல நடக்கிற பெரிய பிரச்சனை. சட்டங்கள் கொண்டு வரப்படுவது பெரும்பாலான ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு. அந்த இருக்கும் சட்டங்களில் ஏதேனும் ஒரு கேப் இருக்கு, இல்லை அந்த சட்டம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் அந்த சரியான நிலையில் அது இயங்கவில்லை அப்படின்னு வரும்போதுதான் அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரும், அந்த சட்டத்துல ஒரு புது சட்டம் கொண்டு வரும். சோ எல்லா சட்டங்களும், பெரும்பாலான சட்டங்கள் புதிதாக கொண்டு வரும்போது அதற்கு காரணமே ஏதேனும் ஒரு சம்பவம் அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்வு, ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் வருது. சோ அதே மாதிரி இதை யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஒரே புள்ளியில ரெண்டு பேரும் வேறுபடுறது என்னோட கருத்து. அடுத்தடுத்த அமர்வுகளில் விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.